எர்த்ஸோட மூமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா எண்டோஜெனிக் ஃபோர்ஸஸ் அண்ட் எக்ஸோஜெனிக் ஃபோர்ஸஸ்ன்னு 2 டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் பார்த்தோம். அதில் எண்டோஜெனிக் அப்படின்னா எர்த்தினுடைய உள் அமைப்பில் இருந்து நிகழக்கூடிய நிகழ்வுகளை எண்டோஜெனிக்னு சொல்கிறோம். எக்ஸோஜெனிக் ஃபோர்ஸ் அப்படின்றது எர்த்தோட க்ரஸ்ட் பார்ட்டில் இருக்கிறத சொல்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் எண்டோஜெனிக்கை பற்றி பார்க்கலாம். எண்டோஜெனிக்கில் பார்த்தீங்கன்னா எர்த்தோடைய உள்ளமைப்பில் வரக்கூடிய மாற்றங்கள் நம்ம பார்த்த மாதிரி எர்த்குவைக் அண்ட் வால்கனோஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 டைப்பாக வருது. எர்த்குவைக் அப்படிங்கிறது எர்த்தோடைய க்ரஸ்ட் பார்ட்டில் வரக்கூடிய ஒரு சடன் ஷேக் மூமெண்ட் இஸ் கால்ட் எர்த்குவைக். அந்த எர்த்குவைக் எங்கே வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அண்டர் த சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. A sudden movement of a portion of the earth's crust which produces a shaking or trembling is known as an earthquake. Earthquakes may cause widespread damage to life and property. The point where these vibrations originate is called the focus of the earthquake. So the point of the earth's surface directly above the focus is called the epicenter of the vibrations. Travel in different directions on the form of seismic waves. ஸோ எர்த்குவைக் வரக்கூடிய அளவை வச்சு என்ன செய்யலாம், அதனுடைய தாக்கம் எப்படி இருக்குது அல்லது அதனுடைய அளவை மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு மெஷர் பண்ணுற ஸ்கேலை என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ரிக்டர் ஆர் மெர்க்கல் ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எர்த்குவைக் பார்த்திங்க அப்படின்னா 2000 ஹைட்டி அப்படிங்கிற இடத்துல எர்த்குவைக் 2010 வந்திருக்கு. இட் காஸ்ட் அ கிரேட் டிஸ்ட்ராக்ஷன் அண்ட் டேமேஜ்டு. அதிக அளவில் உயிர் சேதமும் பொருள் சேதமும் நிறையா ஆன ஒரு எர்த்குவைக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க போகிறது வால்கனோஸ். அந்த வால்கனோஸ் அப்படிங்கும்போது லைக் வன்ஸ், அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எர்த்தனுடைய மேல் பகுதியில் வெடிப்பு ஏற்பட்டு பூமிக்கு அடியிலிருந்து வரக்கூடிய அந்த லாவா எரப்ஷனை வெளியே தள்ளும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த லாவா எப்படி இருக்கும் அப்படின்னா அது என்ன அப்படின்னா எர்த்தோடைய கோர் பாட்டு 2 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம். இன்னர் கோர் அண்ட் அவுட்டர் கோர். அந்த இன்னர் கோரில் இருக்கக்கூடிய அந்த என்ன சொல்கிறது அப்படின்னா நிறைய அந்த ராக் என்ன ஃபார்மேஷனில் இருக்கும் அப்படின்னா லிக்விட் ஃபார்மேஷனில் இருக்கும். ஸோ அது என்ன செய்யும் அப்படின்னா வால்கனோஸ் மூலமாக வெளியில் வருது. ஸோ இந்த மாதிரியான வால்கனோஸை 3 டைப்ஸாக டிவைட் பண்ணுறாங்க. The first one is active volcano, sheet volcano and composite volcano அப்படின்னு சொல்கிறாங்க. டைப்ஸ் ஆஃப் volcano is shield volcano, ஓகே. எண்டோஜெனிக் ஃபோர்ஸஸில் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது எர்த்குவைக் பார்த்துருக்கோம். A sudden movement of a portion of Earth's crust which produces a shaking or trembling is known as an earthquake. Earthquakes may cause widespread damage to life and property. Earthquake என்ன செய்யும் அப்படின்னா loss of life and property என்ன செய்யும், லாஸ் பண்ணுன்னு சொல்கிறாங்க. The point where these vibrations originated is called the focus of the earthquake. The point of the earth's surface directly above the focus is called the epicenter of the earthquake. From the focus, the earthquake vibrations travel in different directions in the form of seismic waves அப்படின்னாங்க. நெக்ஸ்ட்டு காசஸ் ஆஃப் எர்த்குவைக். எர்த்குவைக் உடைய காரணம் என்ன, காசஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா the chief causes of earthquakes is the sudden slipping of the portion of the earth's crust along fractures or faults. The movement of the molten rocks underneath the surface produce strains which break the rocks apart. The sudden shifting of landmass causes upheavals in the crust of the earth, sending vibrations or waves into the surrounding portions of the earth. Sometimes the earth's surface of the earth itself cracks அப்படின்னு சொல்கிறாங்க. எர்த்குவைக் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது லைஃப் ப்ராப்பர்ட்டி இன்ஜூர் பண்ணும். அட் த சேம் டைம் நிறைய மக்கள் தங்களோட வாழ்வாதாரத்தை இழக்கிறதுக்கும் தங்களோட உடைமைகள் தங்களுடைய குடியிருப்புகள் அனைத்தையும் இழக்கிற அளவுக்கு தான் எர்த்குவைக்கோடைய இது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா எர்த்குவைக்ஸோடைய எஃபெக்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம்.
Maybe cause changes in the earth's surface. Vibrations often set landslide in mountains regions a greater danger in an earthquake அப்படின்னு சொல்கிறாங்க. எர்த்குவைக் வந்துட்டு பிளைன் ஏரியாவில் வரதை காட்டிலும் வர்றது மூலமாக வர்றதுனால ஏற்படுகிற விளைவுகளை விட ஹில்லி ரீஜன்ஸில் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் அதனோட விளைவுகள் இன்னும் மோசமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த எர்த்குவைக்ஸை டிவைடட் இன்டு 3 வேவ்ஸ்ன்னு சொல்கிறாங்க. எர்த்குவைக் நடைபெறும் இல்லையா, அந்த வேவ்ஸை வந்து 3 டைப்பாக வந்து சொல்கிறாங்க. P waves are longitudinal waves, S waves are transverse waves, L waves are surface waves அப்படின்னு சொல்லிட்டு 3 டைப்ஸாக எர்த்குவைக்கை வந்துட்டு டிவைட் பண்ணுறாங்க. And earthquake which originates below or near the sea causes great disturbance in the water. ஸோ எர்த்குவைக் நடைபெறதுனால பக்கத்தில் இருக்கக்கூடிய sea waves அல்லது நீர்நிலைகள் அதிகமாக பாதிக்கப்படும் சொல்கிறாங்க. சம்டைம்ஸ் மோர் தென் எர்த்குவைக் இட் செல்ஃப். சுனாமி, அதாவது எர்த்குவைக் அப்படிங்கிறது நான் என்ன சொன்னேன் ஏற்கனவே, கான்டினென்டல் க்ரஸ்ட், அதாவது க்ரஸ்ட் ஏரியா பூமியினுடைய நிலப்பரப்புலையும் இருக்கும், அட் த சேம் டைம் கடலுக்கு அடியிலையும் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் க்ரஸ்ட் ஏரியா இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த க்ரஸ்ட் ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா distribution of earthquakes. The world's distribution of earthquakes coincided very closely with that of volcanoes. Regions of greatest seismicity are circum-Pacific areas, with the epicenters and the most frequent occurs along the Pacific Ring of Fire. The Pacific Ring of Fire அப்படிங்கிறது ஒன்றில் பசிபிக் கடலை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த கோஸ்டல் ஏரியாவில் பார்த்திங்கன்னா நிறைய வல்கனோஸ் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் அதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால அந்த பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் சைட் தட் அபவுட் 68% ஆஃப் earthquakes occur in this belt அப்படின்னு சொல்கிறாங்க. Another 31% of the earthquake take place in the Mediterranean and Himalayan belt அப்படின்னு சொல்கிறாங்க. மெடிட்டரேனியன் சி அண்ட் ஹிமாலயன் பெல்ட் அந்த ஓரங்கள்லையும் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. The Himalayas are parts of the northwest China. The remaining percent of earthquake are occur in northern Africa and Rift Valley areas of the Red Sea and Dead Sea அப்படின்னு சொல்கிறாங்க. In India, the Himalayan region and the Ganga Brahmaputra Valley are prone to the earthquake. Number of earthquakes have been experienced this region. Some of them were அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த ஏரியாக்கள்லாம் எர்த்குவைக் அதிகமாக வரக்கூடிய ஏரியாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க ஆராய்ச்சி மூலமாக. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வால்கனோஸ். இந்த எரிமலை வந்து எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொன்னால் மலைக்கு அடியிலையும் க்ரஸ்ட் பார்ட் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அங்கே அந்த எர்த்குவைக் அந்த மவுண்டெயின் மேலே ஒரு பிளவு இருக்கும். அந்த பாறையிலேருந்து எரிமலை குழம்பு வருவதற்கான பாதை தான் வந்து வெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அந்த ஓப்பனிங் வந்து எப்போயுமே சர்க்குலர் ஃபார்மில் இருக்கும், ரவுண்ட் ஷேப்பில். அந்த வல்கனோஸ் வந்து அது வேகமாக வெளியிடறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இது அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் என்ன வரும், ஸ்மோக் தென் மினரல்ஸ். அண்டர் கிரவுண்டில் இருக்கக்கூடிய ஸ்மோக் அண்ட் மினரல்ஸை வந்து என்ன செய்வோம் அப்படின்னா எக்ஸ்போஸ் பண்ணுறதான் வல்கனோஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் மால்டன் ஆஃப் ராக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அந்த கேஸ் மால்டன் ஆஃப் ராக்ஸ் அண்ட் கேஸஸ் இது சேர்ந்து தான் மேக்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. மேக்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எப்போ அந்த மேக்மா சர்ஃபேஸ்க்கு வருதோ அப்போ என்ன சொல்லுவோம் அப்படின்னா அதுக்கு பேர் லாவா. லாவா மீன்ஸ் எரிமலை குழம்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த வல்கனோடைய மவுத் ஏரியா வந்து என்ன சொன்னால் வெண்ட் அப்படின்னு சொல்லலாம். VENT வெண்ட். கிராக்டர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வல்கனோஸ் வந்து அந்த கிராட்டர் மூலமாக என்ன செய்யும் அப்படின்னா ஒரு பேசின்ஸாக மாறுது அப்படின்னு கூட சொல்லலாம். CALDERA கால்ரா அப்படின்னும் சொல்கிறாங்க. இதை வட்ட எரிமலை வாயு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்ன ப்ரொடியூஸ் பண்ணும், என்ன காஸ் பண்ணும் அப்படின்னு சொன்னால் பெரிய விதமான எக்ஸ்போஷன் பண்ணுறது இந்த கால்டா தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் காசஸ் ஆஃப் வல்கனஸ். Causes of volcanic activity பார்த்தீங்கன்னா the temperature increase as the depth increase at the rate of single degree Celsius for every 35 meters. There is also great pressure. At a depth of about 15 kilometers, the pressure is about 5 tons per centimeter of rock அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ இந்த மேக்மா வந்து சர்ஃபேஸ்க்குள்ளே வருதோ அப்போ லாவான்னு சொல்லக்கூடிய அந்த எரிமலை
லிக்விட் ஃபார்மேஷனில் வெளியே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. வெண்ட் அப்படின்னா வல்கேனோடைய மவுத் ஏரியாவை தான் வெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நேச்சர் ஆஃப் volcanic eruption. Sometimes magma rises slowly to the surface and spreads over a vast area. அதாவது சம்டைம்ஸ் மேக்மா ரைஸ் வந்து என்ன செய்யும் அப்படின்னா ரொம்ப ஸ்லோவாக வந்துட்டு மிகப்பெரிய ஏரியாவில் பெரிய அளவில் என்ன செய்யும் அப்படின்னா பரவும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சம் பிளாட்டியூஸ் அண்ட் பிளைன்ஸ் ஹவ் பீன் ஃபார்ம்டு இன் திஸ் வே. சில இடங்களில் பிளாட்டியூஸ்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அன்இவன் லேண்ட் இஸ் கால்ட் பிளாட்டியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இஃப் மேக்மா ரைசஸ் குயிக்லி டு த சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுது. அதனுடைய காரணிகள் வந்து உடனே வந்து பூமியில் பரவி எர்த்தோடைய மேல் பகுதியை பாதிப்புகளை உண்டாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது குறிப்பாக அக்ரிகல்ச்சர் ஏரியாவை வந்துட்டு ரொம்ப பாதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட வல்கனோஸை பார்த்திங்க அப்படின்னா 3 டைப்ஸாக வந்து டிவைட் பண்ணுறாங்க. வல்கனோஸை 3 டைப்ஸாக டிவைட் பண்ணுறாங்க. ஷீல்டு வல்கனோ, சிண்டர் கோன் வல்கனோ அண்ட் காம்போசிட்டிவ் வல்கனோ. ஷீல்ட் வல்கனோனா தமிழில் கேடைய வல்கனோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஃபார்ம்டு குயிக் எரப்ஷன் ஆஃப் லாவா வித் லோ சிலிக்கா கண்டென்ட். சிலிக்காவுடைய கண்டென்ட்டு கொஞ்சம் குறைவாக இருக்கும். Such a volcano has a wide base and a cone with a gentle slopes. Volcanoes of the Hawaii Islands and of this type அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை ஸ்லோப்பிங் வந்து லைட்டாக வர மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அதுதான் வந்துட்டு ஹவாய் ஐலேண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க எக்ஸாம்பிளாக. நெக்ஸ்ட் ஒன் இஸ் சிண்டர் கோன் வால்கனோ. ஸோ தலைக்கூம்பு எரிமலை அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் சிலிக்கா ரிச் மேக்மா ட்ராப்ஸ் கேஸஸ் இன்சைட் த வால்கனோ அன்டில் இனஃப் ப்ரெஷர் இஸ் built to push the magma out of the earth's crust அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ when this type of volcano erupts shoots gases அப்படின்னு சொல்லி இது என்ன பண்ணோம் அப்படின்னா கேஸஸை வந்து என்ன செய்யணும் புஷ் பண்ணி வெளியே தள்ளுது ஆஷஸோட அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து காம்போசிட்டிவ் வல்கனோ. காம்போசிட்டிவ் வல்கனோ ஆர் மேட் ஆஃப் ஆல்டர்னேட் லேயர் ஆஃப் லாவா, சிண்டர் அண்ட் ஆஷஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது வந்து காம்போசிட்டிவ் வல்கனோ வந்து ஸ்லோவஸ்ட் வல்கனோஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதிகமான அளவில் இது நடக்காது. எப்போயாவது தான் இது வெடிக்கும் அல்லது வெடிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஷீல்டு வல்கனோ வந்து ஆக்டிவ் வல்கனோ. எப்போயுமே அது எப்படி இருக்கும் அப்படின்னா compositive volcanoes are made up of alternate layers of lava, cinder and ashes. சிண்டர் வந்து லாவா சிண்டர்னு சொல்லக்கூடிய அந்த எரிமலை குழம்பு வந்து லிக்விட் ஃபார்மேஷனில் வரும். அதோடு சேர்த்து ஆஷஸும் வரும். ஸோ அந்த ஆஷஸ் போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா இட் இஸ் அஃபெக்ட் டு த அக்ரிகல்ச்சர் ஏரியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ காம்போசிட் வால்கனோ பாருங்கள். வல்கனோஸ் ஆர் ஆல்சோ grouped according to their periodicity of eruptions such as active, dormant and extinct அப்படின்னு சொல்கிறாங்க. These names refer to the state of activity rather than the types of volcanoes. ஆக்டிவ் வல்கனோ எப்பயுமே எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் வெடிப்புகளை உருவாக்கிக்கிட்டே இருக்கிறதுனால அதை ஆல்கனோஸை வந்து ஆக்டிவ் வல்கனோன்னு சொல்கிறோம். இது செயல்பட்டுக்கிட்டே இருக்குது எப்பயுமே. இது எங்கே அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் பெல்ட் இன் லைஸ் அலாங் த பசிபிக் கோஸ்ட் ஏரியா பக்கத்தில் நிறைய இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதனுடைய ஆக்டிவிட்டீஸ் பார்த்திங்கன்னா 600 அபவுட் ஆக்டிவ் வல்கனோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சச் அஸ் ஸ்ட்ரோம்போலி ஆஃப் மெடிட்டரேனியன் சி அண்ட் பினாட்டோபோ இன் பிலிப்பைன்ஸ் அண்ட் மவுனலா இன் ஹவாய் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் வல்கனோ அப்படின்றாங்க. த நெக்ஸ்ட் ஒன் இஸ் டார்மண்ட். டார்மண்ட் வல்கனோஸ் ஹாவ் ஷோன் நோ சைன் ஆஃப் ஆக்டிவிட்டி for many years by they become active at any time. It also called a sleeping volcano. Dormant volcano is called a sleeping volcano ன்னு சொல்கிறாங்க. இது வந்து இது நாள் வரைக்கும் எந்த ஒரு ஆக்டிவாக வல்கனோஸ் வந்து வெளியில் வரல. ஸோ ஆனால் அது எப்போ வேணாலும் அது வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் எக்ஸ்டின்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தேர்ட் ஒன்று எக்ஸ்டின்ட் அப்படின்னா இது என்ன ஆகாது அப்படின்னு சொன்னால் எப்பயுமே வெடிப்புகளை உண்டாகாது. அப்படியே வந்தாலும் அது மலைக்குள்ளாகவே என்ன செய்யணும் வெடித்து செதறி அது உள்ளேயே அதனுடைய இதை ஃபுல்லாக செட்டில் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வல்கனோஸ் இன் த வேர்ல்டில் பார்த்திங்கன்னா வல்கனோஸோட டிஸ்ட்ரிபியூஷன் நிறைய இடங்களில் இருக்கும். அதுலேயும் க்ளோஸ்லி ரிலேட்டட் டு ரீஜன்ஸ் தட் ஹாவ் பீன் இன்ஸ்டன்ட்லி ஃபோல்டர் ஆஃப் ஃபால்ட்.
There are about 500 active volcanoes and thousands are dormant and extinct ones. They are accused along the coastal mountains ranges as offshore islands and in the midst of oceans ன்னு சொல்கிறாங்க. ஸோ இதை the circum of Pacific belt அந்த ஏரியாலையும் the mid continental belt and the mid Atlantic belt அப்படின்னு சொல்லி இந்த 3 மேஜர் ஜோன்ஸை வந்து வல்கனிக் ஆக்டிவிட்டீஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வர்ற ஏரியான்னு சொல்கிறாங்க. ஸோ பாருங்கள், அதில் பார்க்குறீங்க அப்படின்னா zones of volcanic activities in the world ன்னு சொல்லுவாங்க. அடுத்து circum belt. This volcanic zone of the convergent oceanic boundary, it includes the volcanoes of the eastern and western coastal areas of Pacific Ocean. This zone is popularly termed as the ocean அப்படின்னு சொல்கிறாங்க. இது Pacific Ring of Fire which has been estimated to include 2/3 of the world volcanoes அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சர்க்கம் பெல்ட் அப்படின்னா சோன் ஆஃப் கன்வர்ஜன் ஓசனிக் சைட் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த புவியோட கடைத்தட்டு எல்லையில் இருக்கதான் பசிபிக் பெல்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈஸ்டர்ன் அண்டு வெஸ்டர்ன் கோஸ்டல் ஏரியா பசிபிக் ஓஷனில் அதிகமாக இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா Ring of Fire, mid-continental belt. This is the volcanic zone of convergent continental plate boundaries that includes the volcanoes of Alpine mountain chains, the Mediterranean Sea அப்படின்னு சொல்கிறாங்க. இது மத்திய கண்ட பகுதிகளில் நிறைய அதிகமாக காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா விஸ்வாஸ், ஸ்ட்ரோம்போலி, எட்னா, கிளிமஞ்சரோ அண்டு கென்யாவில் வந்து எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. அடுத்து மிட் அட்லாண்டிக் பெல்ட்டில் இந்த மாதிரியான பெல்ட்ஸ் வந்து பார்க்க முடியும். திஸ் பெல்ட் represent the divergent boundary of plates located along the mid Atlantic ridges. இது அட்லாண்டிக்குடைய நடுப்பகுதியில் பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை வந்து கொஸ்டின் ஆன்சர் படிக்க உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வரும். அப்போ கேளுங்க, நான் டவுட் சொல்கிறேன். ஓகேப்பா, தேங்க்யூ.